السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் மற்றும் படிப்பினைகள் தொடர்பாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒரு சோதனையை பற்றி அல்லாஹ் திருமலை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். சூரத்து சாத் 38வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகது ஃபதன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம், வ அல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதா, அவருடைய அரியாசனத்தின் மீது, ஆசனத்தின் மீது உடலாக நாம் போட்டோம். சும்ம அனாப், பிறகு அவர் பாவ மன்னிப்பு கோரி இறைவனிடம் திரும்பினார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்திற்குரிய விளக்கம் என்ற பெயரிலே பல்வேறு கட்டுக்கதைகளை எழுதி வைத்துள்ளார்கள். அதில் அதிகமான முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டும் இருக்கிறார்கள். என்ன கட்டுக்கதைன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகின்றான், சுலைமானை நாம் சோதித்தோம், அவருடைய ஆசனத்தில் உடலாக நாம் போட்டோம், பிறகு அவர் நம்மை நோக்கி திரும்பினார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ற பெயர்ல யூதர்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கதையை தப்சீர்கள்ல சொல்றாங்க. என்ன கதைன்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்களாம். அந்த மோதிரத்துலதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியினுடைய பவரும் இருந்துச்சாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாத்ரூம் போகும்போது அந்த மோதிரத்தை கலட்டி வைத்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க, செல்வாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க பாத்ரூம் போகும்போது மோதிரத்தை கலட்டி தன்னுடைய மனைவிட்ட கொடுத்துட்டு, பத்திரமா வச்சுக்க, நான் என்ன செய்யறேன், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போன உடனே சஹர் இப்னு உமைர் அப்படின்னு ஒரு ஷைத்தான் இருந்தானா. அந்த ஷைத்தான் யாருக்குமே கட்டுப்படாத ஒரு ஷைத்தானா. அவன் என்ன செஞ்சானா, சுலைமான் நபி தோற்றத்துல அவங்க மனைவி கிட்ட மோதிரத்தை கொடுன்னு கேட்ட உடனே அவங்க மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, மோதிரத்தை அந்த சைத்தான் கையில கொடுத்துட்டாங்களாம். கொடுத்த உடனே அவன் ஆட்சி அதிகாரத்துல போய் உட்கார்ந்து கொண்டு சுலைமான் நபி 40 நாள் எதுவுமே செய்ய முடியாம கடற்கரை ஓரமா என்ன செஞ்சாங்க, சுற்றி திரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த சைத்தான் என்ன பண்ணானா, அந்த மோதிரத்தை கடல்ல தூக்கி வீசிட்டான். வீசினோம்னா அது ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் என்ன செஞ்சிருச்சு, இருந்துருச்சு. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மோதிரத்தை மீட்டு கொடுத்து அந்த சைத்தானை விரட்டி அடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கட்டுக்கதைக்கு இந்த வசனத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு சிறப்பை வழங்கும் போது ஒரு மோதிரத்துக்குள்ள ஒரு பவர் அடைச்சா அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி மற்ற மதங்கள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கதை போன்று இது என்ன செய்யுது இருக்குது. ரெண்டாவது, ஷைத்தான்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய தோற்றத்தை என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யதமஸ்ஸலு பி அஷைத்தான், ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு என்ன செய்யறான், வர முடியாது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது சுலைமான் நபியுடைய தோற்றத்தை எப்படி ஷைத்தான் வர முடியும்? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை செய்யும் போது இறைவனுடைய அருளுக்கு எதிராக ஷைத்தான்கள் குறுக்கிட்டார்கள் என்பது கண்டிப்பாக அது ஒரு கட்டுக்கதை, குர்ஆனுக்கு எதிரானது. இதுக்கும் மார்க்கத்துக்கு என்ன கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது.
அப்படின்னா வசனத்துடைய விளக்கம் என்ன? இந்த வசனத்துடைய விளக்கம், அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுதான் அதனுடைய விளக்கம். அல்லாஹ் கூறுகின்றான், வலக்கத்து ஃபத்தன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில நபிமார்களை, மூமின்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சூரத்து தாகா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் கூறுகின்றான், மூசாவே பல சோதனைகளை கொண்டு உண்மை நாம் என்ன செய்தோம்? சோதித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சோதனைகளை, நெருக்கடிகளை அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க? சந்திச்சாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை சோதிப்பான், நல்லடியார்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்துல 35வது அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும், எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வநபுலுவக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன், நாம் உங்களுக்கு கெட்டதை கொண்டும் நல்லதை கொண்டும் நாம் சோதிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றா நம்ம வாழ்க்கையில் நமக்கு சோதனை தருவான். திடீர்னு செல்வத்தை வாரி வாரி கொடுத்து சோதனை தருவான், அல்லது நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், அல்லது ஏதாவது ஒரு மரணங்களை நிகழ வச்சு அல்லாஹ் சோதிப்பான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லனா இல்லையா? வநபுலுவன்னக்கும் பிஷைய்யின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். வநபுலுவன்னக்கும் பிஷைய்யின் மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு என்ன செய்வோம்? சோதிப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதிரிகள் மூலமா அச்சத்தை உண்டாக்கி அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். வல் ஜூஇ, பசியை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அம்வாலி வல் அன்ஃபுஸ், செல்வங்கள்ல இழப்பை ஏற்படுத்தி, உயிர்கள்ல இழப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நல்லடியாருடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஈமானை அல்லாஹ் மேல நம்பிக்கை உறுதியா இருக்கிறோமா, நம்முடைய ஈமான்ல கரெக்டான நாம இருக்கிறோமா என்று சோதிப்பதற்கு என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக பல சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான். சூரத்து அன்கபூத் 29வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் கேட்கின்றான், ஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமலே விட்டுவிடப்பட வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் ஆயிலாதல்லா களிமா சொல்லிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு சொர்க்கம் தான், அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியாது? துனியாவில் இருக்க முடியாது. ஆயிலாதல்லா களிமா சொல்லிட்டோம்னு சொன்னோம்னா அந்த களிமா நம்ம உறுதியா இருக்கிறோமா, அல்லாஹ்வை நம்ம நம்பி இருக்கிறோமா? நமக்கு பல்வேறு விதங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனையை தந்து கொண்டே இருப்பான். அப்ப அல்லாஹ், நீங்க மனிதர்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நாம களிமா சொல்லிட்டா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே எந்த சோதனையும் வராம அப்படியே மௌத்தா போய் அப்படியே அல்லாஹ்ட்ட போய் ஈஸியா சேர்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. வலக்கத் ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்வாழ்ந்த மக்களை நாம் சோதித்திருக்கின்றோம். எதற்காக சோதனை? ஃபலயஅலமன்னல்லாஹுல்லதீன ஸதகு, எவர்கள் தங்களுடைய ஈமானில் உண்மையாளர்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவும், வலயஅலமன்னல் காதிபின், எவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவும் அல்லாஹ் சோதிப்பான். நம்ம ஈமான்ல நம்பிக்கையில கரெக்டா இருக்கிறோமா, மார்க்கத்துல பிடிப்பா இருக்கிறோமா? ஒரு சோதனை வந்தவுடனே மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோமா, அது அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சு உறுதியா இருக்கிறோமா என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பல்வேறு சோதனைகளை தருவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நூஹ் நபி அல்லாஹ் சோதிக்கலையா? அவன் மகன் மூலமா சோதித்தான். 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. நூஹ் நபிக்கு ஏற்பட்ட சோதனை, மூசா நபிக்கு அவங்க சமுதாயத்துல எவ்வளவு பயங்கரமான சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது. ஃபிரௌன் மூலமா ஏற்பட்டது. இஸ்ரவேல் சமுதாய மக்கள் மூலமாக மூசா நபிக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டது. இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டது. நெருப்புல தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. உங்க பிள்ளையா இருக்கணும் அல்லாஹ் சொன்னான். மனைவி மக்களை பாலைவனத்துல விட்டு விட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? உத்தரவிட்டான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு சோதனைகள். எந்த நபி எடுத்தாலும், தாவூத் நபி அல்லாஹ் சோதித்தான். நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2 வழக்காளிகளை அனுப்பி தாவூத் நபி அல்லாஹ் என்ன செய்தான்? சோதித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். பிறகு நபிமாருடைய கொள்கையில யாருதான் வர்றாங்களோ
அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, பயங்கரமான சோதனைகளுக்கு வந்து உள்ளாக்கப்படுவார்கள். அப்ப சோதனை என்பது நபிமார்களுக்கும் வரும், நல்லடியார்களுக்கும் என்ன செய்யும் வரும். இந்த சோதனை எதற்காக? அவங்க மார்க்கத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய சோதனைகளை வந்து பொறுத்துக் கொள்கிறோமா என்பதற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களை போன்று சோதனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அப்ப அது முன்வாழ்ந்த மக்களை அல்லாஹ் சோதித்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதித்தான்? ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். இறை தூதர்களும் அவரோடு இருந்த ஈமான் கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு அப்படியே அவர்கள் நடுநடுங்க செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றான். அப்ப நபிமார்கள் வாழ்க்கையில ஏராளமான சோதனைகள் வரத்தான் செய்யும், அல்லாஹ் சோதிப்பான். நல்லடியார்கள் வாழ்க்கையில அல்லாஹ் பல்வேறு சோதனைகள் கொடுப்பான். நபியான சொல்லி காட்டாங்க, முன்வாழ்ந்த நல்லடியார்கள் எப்படிலாம் சோதிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க ஈமான் கொண்டதற்காக அவங்க என்ன செய்வாங்களாம், தலை உச்சில ரம்பத்தை வச்சு அந்த உடம்பு அப்படியே ரெண்டா அறுத்துருவாங்க. தலை உச்சி ரம்பத்தை வச்சு அறுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதிரி என்ன செய்வாங்களா, உடம்பை வந்து தலை உச்சியில் ரம்பத்தை வைத்து உடலை இரு கூறாக கிழித்து விடுவார்கள். மா எஸ்ரிஃபு தாலிக அன் தீனி. இந்த சோதனை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களை திருப்பி விடவில்லை. அதே போன்று என்ன பண்ண, இன்னொரு தடவை என்ன செய்வாங்களாம், தலை வரைக்கும் என்ன செய்வாங்க, புலிக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு தலை மட்டும் வெளியே இருக்கும். இரும்பு சீப்பு, கூர்மையான இரும்பு சீப்புகள் இருக்கும், அதை வச்சு அப்படி என்ன செய்யறது, குத்துறது. குத்தி உடம்பு புல்லா என்ன செய்யறது, மாதூன அலுமின் வாசபின், எலும்புகளையும் சதைகளையும் பிச்சு பிச்சு எடுக்கிறது. எல்லாம் கற்பனை பண்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற சோதனையை விட்டு காப்பாற்ற வேண்டும். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், நல்லடியார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப சோதனை என்பது அல்லாஹ்வுடைய வழிமுறை, சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறை. எல்லா நபிமாரும் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். ஆதம் நபி அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான், நூஹ் நபியை சோதிச்சிருக்கிறான், ஐயூப் நபிக்கு நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், சோதித்திருக்கிறான், யூனுஸ் நபியை சோதித்திருக்கிறான். சோதனை இல்லா நபிமார்களே கிடையாது. தாவூத் நபிக்கு சோதனை வந்திருக்குது. அதே மாதிரி உள்ள சோதனை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலகத் ஃபதன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம். அப்ப என்ன சோதனை? எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எப்படி பல்வேறு நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதித்தானோ அது போன்று உள்ள சோதனை. அல்லாஹ் சுலைமான் நபி கொடுத்த சோதனை என்ன? அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதா, அவருடைய அரியாசனத்தில் உடலாக நாம் போட்டோம். அப்படின்னு அர்த்தம். ஜஸதுனா உடல். உடல் என்று சொன்னால் நம்முடைய கழுத்துக்கு கீழே இருக்கு பாருங்க, இந்த கழுத்து கீழே இருந்து இடுப்பு வரைக்கும் அல்லது கால் வரைக்கும் உள்ள பகுதி என்ன செய்வாங்க, ஜஸதான்னு சொல்லுவாங்க. சஹீ முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஹக்குல்லாஹி அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு தடவை அவர்கள் தங்களுடைய தலையையும் ஜசத் உடலையும் என்ன செய்ய வேண்டும், கழுக வேண்டும், குளிக்க வேண்டும். தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கு, குறைந்தபட்சம் என்ன செய்யணும், 7 நாளைக்கு ஒரு தடவையா தலையையும் உடம்பையும் என்ன செஞ்சுக்கணும், அவங்க கழுவணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனிதர்கள் மீது விதியாக்கி இருக்கிறான் அப்படின்னு நபி அல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப தலையையும் உடலையும், அப்ப தலை என்பது தனி, உடல் என்பது என்னது தனி என்பதை நம்ம என்ன செய்யறோம், விளங்கிக்கிறோம். அதே போன்று 7வது அத்தியாயம் 148வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வத்தஹத கௌமு மூஸா மின் பஅதிஹி மின் ஹுலிஹிம் இஜ்லன் ஜஸதன். மூசாவுடைய சமுதாயம், மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து 40 நாள் வாக்களிக்கிறான். அவங்க அல்லாஹ்ட்ட உரையாடுவதற்காக செல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, தங்களுடைய நகைகளால் ஒரு காளை மாட்டின் உடலை என்ன செஞ்சுக்கிறாங்க. அப்ப உடல்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், அலம் லஹு ஹுவார், அதற்கு ஒரு சப்தமும் என்ன செய்து இருந்தது. அலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும் வலா யஹ்திஹிம் சபீலா, அது அவர்களிடம் பேசாது என்பதையும் அது அவர்களுக்கு சரியான பாதை காட்டாது என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டாமா? அப்ப ஒரு காளை மாட்டின் உடலை செஞ்சிட்டோம்னா, உடல் என்பது என்ன செய்யாது, அது பேச முடியாது. உடம்ப மட்டும் வச்சு பேச முடியுமா? பேசணும்னா வாய் வேணும், தலை வேணும், சிந்திக்கணும்,
அப்ப அது அவர்களிடம் பேசாது என்பதையும் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டாது என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமல் அல்லாஹ் என்ன செய்யறான் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த இடத்துல காளை கன்றினுடைய உடலை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த உடல் என்பது என்ன செய்யாது, உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த உடல் என்பது அது பேசாது, அது என்ன செய்யாது, எந்த வழியையும் காட்டாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சி, உலகத்தையே ஆளக்கூடிய மன்னராக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த சிறப்பை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ நபிக்கு அந்த ஆட்சி பண்ண முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அந்த நபி எப்படி செயல்படுகிறார் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம், சோதிக்கலாம். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் திடீர்னு ஜீரோ ஆக்கி அல்லாஹ் சோதிச்சா நம்ம அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் சோதிப்பான். இறைவன் பல்வேறு விதங்கள்ல சோதனைகள் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப சுலைமான் நபி அல்லாஹ் சோதிக்கிறான். அவர் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வெற்றுவதாக ஆக்குகிறான். வெற்றுவதாக என்ன ஆக்குறாங்க சொன்னோம்னா, ஆட்சி அதிகாரத்தில் செயல்பட முடியாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். அல்கைனா அலா குர்சி, அவருடைய ஆசனத்தில் ஜஸதன் உடலாக போட்டோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மிக பிரம்மாண்டமான ஆட்சியை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இறைவா எனக்கு பிறகு யாரும் பெற முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த ஆட்சியை கொடுத்தான். அப்ப இவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தாலும் தன்னுடைய நபி இவ்வளவு பெரிய பவர்ல இருக்கும் போது, உலகத்தையே ஆளக்கூடிய மன்னராக இருக்கும் பொழுது அவருக்கு நாம் ஆட்சி செய்ய முடியாத சூழலை ஏற்படுத்தினால் தன்னுடைய நபி எப்படி செயல்படுகிறார் என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக அவங்களை செயல்பட முடியாம ஒரு சோதனை அல்லாஹ் செய்யலாம், கொடுக்கலாம். அது நோயாக இருக்கலாம், அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லாஹ் சொல்லல. ஆனால் அது அர்த்தம் என்ன? அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதா, அவருடைய ஆசனத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் உடலாக அவரை நாம் என்ன செய்து விட்டோம், போட்டு விட்டோம். அப்ப உடலாக போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது செயல்பட முடியாத ஒரு நிலையை தான் குறிக்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலா இன்னஃபில் ஜஸதி முலுகா, ஜஸது உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குது. ஃபைதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாக ஆகியிருக்கும் என்றால் உடல் முழுவதும் சரியாக இருக்கும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டு விடும் என்றால் உடல் முழுவதும் சீர்கட்டு விடும். அப்ப நம்முடைய உள்ளம் சில நேரங்கள்ல ஒரு பலவீனம் ஆயிடுன்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே ஒரு சோதனையை சந்திக்கும் போது சுருண்டு விழுந்துருவாங்க. அவங்களை மீட்டு கொண்டு வர்றது பல மாதங்கள் பல காலங்கள் ஆகும். சோதனைகள்ல மீள முடியாத மக்கள் தான் செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீள முடியாத ஒரு சோதனையை அல்லாஹ் செய்யறாங்க, அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஆனால் அந்த நபிமார்கள் அந்த சோதனையை பொறுத்து கொண்டு அல்லாஹ் கிட்ட அவங்க மன்றாடி அந்த சோதனைகளை அவங்க செஞ்சாங்க, வெற்றி கண்டாங்க. இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இரிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமி அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தார், ஏராளமான சோதனைகள். எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, முழுமைப்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கு எல்லாம் அவர்களை இமாமாக அல்லாஹ் என்ன செய்தான், ஆக்கினான். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, நாம் உங்களை உலக மக்கள் அனைவருக்கும் உண்மை என்ன செய்கிறோம், ஒரு முன்மாதிரியாக ஒரு இமாமாக ஆக்குகிறோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இப்ராஹிம் நபி ஒரு முன்மாதிரி, ஒரு இமாம். இப்ராஹிம் நபிக்கு பின்னாடி வந்தவங்க, பல 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தவங்க அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிக்கின்றான். அவர்களை வெறும் உடலாக செயல்பட முடியாத ஒரு நிலையை ஆக்கி அல்லாஹ் சோதித்தவன அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சும்மா அனா, பிறகு அவர் என்ன செய்தார், இறைவனை நோக்கி மீண்டார். அல்லாஹ் எப்படி ஐயூப் நபியை நோயாக சோதிக்கும் போது அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து நோயிலிருந்து மீண்டு வந்தாங்களோ, எப்படி எல்லா நபிமார்களும் சோதனைகளின் போது இறைவனின் பக்கம் சாய்ந்து அல்லாஹ்விடம் சரணடைந்து சோதனையிலிருந்து மீண்டு வந்தாங்களோ, அது மாதிரி சுலைமான் நபி என்ன செய்தார், மீண்டு வந்தார் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்ப இதுதான் அந்த வசனத்துடைய சரியான விளக்கம். என்ன செய்யணும், மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த பலிகட்ட கருத்துக்கள்லாம் சொல்றாங்களா இல்லையா, அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சுலைமான் நபியுடைய ஆட்சி வரலாறுல நம்ம இறுதி பகுதிக்கு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 102, 103வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். மக்காவுல வாழ்ந்த யூதர்கள்
ஷைத்தானுடைய அதாவது சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியவற்றை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியவை என்று சொல்லும் போது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஷைத்தான்களை வந்து யாரும் பார்க்க முடியாது, மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதே நேரத்துல ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை ஜின்கள்ல உள்ள கெட்டவர்களுக்கும் பயன்படுத்தப்படும், மனிதர்கள்ல உள்ள கெட்டவர்களுக்கும் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது ஃபைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, அந்த முனாஃபிக்கின்கள் நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த நயவஞ்சகர்கள் உண்மையான ஈமான்தார்கள் சந்திக்கும் போது நாங்களும் நம்பிக்கை கொண்டு நாங்களும் இஸ்லாத்துல தான் இருக்கிறோம், நாங்களும் தௌஹீதுல தான் இருக்கிறோம் அப்படின்னு செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். ஃபைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களோடு தனிமையில் ஆகும்போது, அவங்களுடைய ஷைத்தான்கள் அல்லாஹ் யாரு சொல்றான், நயவஞ்சக தன்மை உடையவங்க நயவஞ்சக தன்மை உடையவங்களோடு சேரும் போது அவங்க சொல்லுவாங்களா, இன்னா குன்னா மாக்கும், நாம எல்லாம் உங்களோட தான் இருக்கிறோம், நம்ம ஈமான்லாம் கிடையாது, நாம இஸ்லாம்லாம் கிடையாது, நம்ம முஸ்லீம்லாம் கிடையாது, நம்ம உங்களோட தான் இருக்கிறோம், நாம வந்து என்ன செய்யலாம், அவங்களை கேலி பண்றதுக்காண்டி முஸ்லீம் மாதிரி முஸ்லீம் ஈமான் கொண்ட மாதிரி என்ன செய்ய நடிக்கிறோம் அப்படின்னு செய்வாங்களாம், முனாஃபிக்கின்கள் பேசுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல முனாஃபிக்கின்கள் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான், ஷைத்தான்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்படக்கூடிய ஷைத்தான்கள் என்பவர்கள் யார், சுலைமான் நபி காலத்துல வாழ்ந்த தீய மனிதர்கள். அப்ப சுலைமான் நபி காலத்துல வாழ்ந்த தீய மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க யார் என்பது இந்த வசனத்தை கீழே சொல்லி காட்டுது. பாபிலோன் நகரத்துல வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற 2 தீயவர்கள். அந்த ஹாரூத் மாரூத் என்ற 2 கெட்டவர்கள், ஏன்னா அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் இருமையை வந்து பன்மையோட இடத்துல என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. 2 பேரும் சொல்லும் போது பன்மையாவும் சொல்லுவாங்க, இருமையாவும் சொல்லுவாங்க, பன்மையாவும் சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஃபகத் சகத் குலூபுக்குமா அப்படிங்கிறான். கல்புனா உள்ளம், 2 உள்ளத்துக்கு கல்பானின்னு சொல்லுவாங்க. குலூபுனா என்ன அர்த்தம், உள்ளங்கள். நபிகள் நாயகத்து 2 மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க 2 பேரை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குலூபுக்குமா, உங்கள் இருவருடைய உள்ளங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கல்பாக்குமான்னு அல்லாஹ் சொல்லல, உங்கள் இருவருடைய 2 உள்ளங்கள் அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றான், குலூபுக்குமா, உங்கள் இருவருடைய உள்ளங்கள். அப்ப 2 பேருக்கு எத்தனை உள்ள இருக்கும், 2 இதயம் தான் இருக்கும். அப்ப 2 இதயத்தை அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான், குலூபுன்னு பயன்படுத்துறான். இது அரபி மொழியில உள்ள ஒரு இலக்கணம், ஒரு இலக்கியம். இருமையா என்ன செய்வாங்க, பன்மையா பயன்படுத்துவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் ஓதியவற்றை பின்பற்றினார்கள், கூறியவற்றை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்வது தீய மனிதர்கள். சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்துல சில தீய மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, சூனியத்தை வந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. சூனியம் அப்படின்னு சொல்லும் போது, சிஹிர் அப்படின்னு சொல்லும் போது, சிஹிர் சொல்லிட்டாலே அல்ல வந்து நாம எல்லாமே ஷிர்க்கு நுழைஞ்சிடக்கூடாது. சிஹிர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, அதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் வெளியே தெரியாத வகையில ஒருத்தருக்கு என்ன செய்வது, பாதிப்பு உண்டாக்குறது. ஒரு ஆளுக்கு வந்து ரகசியமா ஒரு சுலோ பாய்சனை வந்து கலந்து கொடுத்துரும் வச்சுக்கிடுங்க, அவர் திடீர்னு அவர் வந்து ஆள் மிளஞ்சுக்கிட்டே போவார், என்னடா மிளஞ்சுக்கிட்டு போற, நமக்கு காரணம் தெரியாது. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து அவர் தாக்கிட்டானா, ஏதோ ஒரு யாருக்கும் தெரியாமல், காரணம் தெரியாமல் ஒருவருக்கு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு பேரு என்ன பேரு, சிஹிர். இந்த சிஹிர் என்பதுல வந்து ஷிர்கான விஷயங்கள் இருக்குது, ஷிர்க் இல்லாத விஷயங்களும் சிஹிர்ங்கிற வார்த்தையில் செய்யப்படும், பயன்படுத்தப்படும். இப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன மினல் பயானி லஸஹ்ரா, பயான்ல வந்து ஒரு சூனியம் இருக்குங்கிறாங்க. பயான்ல சூனியம் என்ன அர்த்தம், பயான் ஒரு சத்தியமோ அசத்தியமோ, அசத்தியத்தை என்ன செய்வாங்க, மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சியான முறையில் எடுத்து சொல்லும் போது அந்த அசத்திய கருத்து அவன்கிட்ட ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். எப்படி தாக்கத்தை உண்டாக்கும், அவன் அந்த பயானை கேட்கிறான், கேட்கும்போது ஓ சத்தியம், அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ல சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நல்லதான் இருப்பாரு, திடீர்னு பார்த்தா தரியாத போய் சஜ்தா பண்ணிட்டு இருப்பாரு, ஏன்டா அங்க போனாரு, அவர் எனக்கு அதுதான் ஹக்கா தெரியுதும்பாரு. அப்ப யாருடைய பேச்சையோ கேட்டு எதையோ கேட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ் யஹ்தியும யஷா யஹ்தியும யஷா வ யுதில்லு யஷா, அல்லாஹ் தன் ஆடியோர் நேர்வழி காட்டுவான், தன் ஆடியோர் வழிகேட்டுல விடுவான். அப்ப திடீர்னு ஒருத்தனுக்கு வந்து என்ன செய்யும், அசத்தியம் சத்தியத்தை போன்று தெரியும், டக்குன்னு அது ஒரு ஏதாவது ஒரு உரையை கேட்டு ஏதாவது படிச்சு அவனுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாகும். அப்ப இன்னமினல் பயானித சிஹ்ரா, பயான்ல வந்து சூனியம் இருக்குன்னு சொன்னோம்னா மறைமுகமான ஒரு பாதிப்பு. அது எப்படி பாதிப்பு உண்டாக்குது, காரணமே இல்லாமையா,
அந்த பயானை கேட்பாரு. கேட்கும் போது அவருடைய உள்ளத்துல அது என்ன செய்யுது, ஒரு தாக்கத்தை உண்டாக்கு. இவர் கல்லை விட்டு எழிஞ்சு மண்டை உடையதுன்னு வச்சுக்கிறோங்க, இது வெளிப்படையான பாதிப்பு. ஒரு ஆள் நான் திட்டும் போது நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஆளை பத்தி உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நான் அங்க உட்காந்து திட்டுறேன்னு வச்சுக்கிறேங்க, அது செய்ய நமக்கு காதுக்கே வரல, நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா? உண்டாகாது. நேரடியா இருக்கும் போது, அல்லது நம்ம கிட்ட ஒரு ஆள் வந்து ஊதி விடுறாரு, இந்த மாதிரி உங்களை பத்தி என்ன செஞ்சாரு, பேசினாரு, இந்த மாதிரிலாம் சொன்னாரு, அப்படிலாம் சொன்னாரு, இப்படிலாம் சொன்னாருக்கும் போது நமக்கு என்ன செய்யுது, ஒரு பாதிப்பு உண்டாது. ஆஹா, இப்படி சொல்லிட்டாங்களோ, அப்படி பேசிட்டாங்களோ. அப்போ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு பாருங்க, இது வந்து மறைமுகமான பாதிப்பு. அப்ப மறைமுகமான பாதிப்பும் வெளிப்படையான பாதிப்பும் என்ன செய்யும், வெளிப்படையான பாதிப்பு என்பது காரணம் தெரியும். மறைமுகமான பாதிப்பு என்பது அது என்ன காரணம் என்று சில நேரம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த சிகிர்ல வந்து ஷிர்க் என்ன செஞ்சிருவாங்க, கலந்துருவாங்க. ஷிர்க்கை கலந்து அவன் மறைமுகமா ஒரு பாதிப்பு உண்டாக்கும் போது எனக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உதாரணமா நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் யக்தபஸ ஷுஅபத்தம் மினன் நுஜூம், யார் நட்சத்திர ஜோசியத்தின் ஒரு பகுதியை கற்றுக்கொள்கிறானோ, ஃபகத் யக்தபஸ ஷுஅபத்தம் மினஸ் சிஹ்ர், அவன் சூனியத்தின் ஒரு பகுதியை என்ன செய்து கொண்டான், கற்றுக்கொண்டான். அப்ப நட்சத்திர ஜோசியம் என்பது அது வந்து ஷிர்க். இந்த ஜோசிய கலையை வச்சு என்ன செய்வாங்கன்னா மறைமுகமான முறையில பல பாதிப்புகளை உண்டாக்கிடுவாங்க. மறைமுகமான முறைன்னா என்ன, அல்லா மாதிரி எந்த தொடர்பு இல்லாம பாதிப்பு உண்டாக்குறது இல்லை. இவன் ஜோசியக்காரன் போவான், எப்ப உனக்கு ராசி நட்சத்திரம் 4 நட்சத்திரம் சரியில்லை, உனக்கு அது வந்துடும் இது வந்துடும் சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்தை என்ன செஞ்சிருவான், நாசமாக்கிடுவான். 2 பேர் மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க விருப்பமா இருக்கும், ஜாதக பொருத்தவனு போய் பார்ப்பாங்க, பார்த்தனும் என்ன செய்வான், ஜோசியக்காரன் பேச்சை நம்பி அதாவது 2 பேருக்கு மத்திய என்ன செய்வான், பிரிவு உண்டாக்கிடுவான். இப்ப இது வந்து மறைமுகமான முறையில பாதிப்பு உண்டு. கத்தியை வச்சு குத்துற பாதிப்பு கிடையாது, கல்லை ஊட்டி அடிக்கிற பாதிப்பு கிடையாது, மறைமுகமான முறையில ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம். அதுல எதுவும் கலந்துருக்குது, ஷிர்க் என்ன செய்யுது, கலந்துருக்கு. ஜோசியம் என்பது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம் தானே, மறைவான விஷயம் அல்லாஹ் யாரும் செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்ப அந்த மாதிரி சுலைமான் நபி காலத்துல சில கெட்டவர்கள் மறைமுகமான முறையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கலை, அதுல ஷிர்கையும் கலந்து என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக சிஹர் என்பது சூழ்ச்சி தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டும் போது மூசா நபிக்கும் அந்த ஃபிரௌனுடைய அந்த சூனிய காலங்களுக்கும் மத்தியில் நடந்த போட்டியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இன்னமா சனவு கைது சாகிர், அவர்கள் செய்ததெல்லாம் சூனியக்காரனுடைய சூழ்ச்சி. கைதுனா என்ன, சூழ்ச்சினா என்ன, வெளியே வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா திட்டமிட்டு அதை வந்து செய்யறதுக்கு பேர் தான் சூழ்ச்சி. அது காரணமே இல்லைன்னு கிடையாது. கம்பை போடுறாங்க, பாம்பு மாதிரி நெளியுதுன்னா சும்மா வந்து பாம்பு மாதிரி வெறும் கம்பை எடுத்து பாம்பு மாதிரி போடுறது கிடையாது. அவங்க எல்லாரும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது சூனியக்காரங்க எல்லாம் 1 நாள் 2 நாள் முன்னாடியே ஒன்று சேர்ந்து திட்டமிடுறாங்க. மக்களுக்கு மத்தியில் நம்ம சேர்ந்து கம்பு மட்டும் தான் போடுற மாதிரி தெரியணும், அது பாம்பு மாதிரி காட்டணும். ஃபிரௌன் சொல்றான், ஃபஜ்மிஉ கைதக்கும், உங்கள் சூழ்ச்சியை ஒருங்கிணைந்து செய்யுங்கள். அதாவது ஏராளமான சூனியக்காரங்க, எல்லா சூனியக்காரங்க என்ன செஞ்சிடறாங்க, ஒன்று திரட்டிடுறாங்க. இப்போ ஒருத்தன் ஒரு கம்பு போடுறாங்க வச்சுக்கிடுங்க, அது வந்து பாம்பு மாதிரி தெரியுதுன்னா அது சின்னது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து கம்பையும் கயிறையும் போட்டு அது பாம்பு மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பிரம்மாண்டம் தானே. பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம்னா ஏராளமான பேர் சேர்ந்து செய்யும் போது அது எப்படி தெரியும், பிரம்மாண்டமா அது என்ன செய்யும், தெரியும். அப்ப அவங்க எப்படி மக்களுடைய கண்களுக்கு கம்புகளை போட்டு பாம்புகளாகவும் கயிறுகளாகவும் காட்டினாங்களே, அது எப்படி காட்டினாங்க, சூழ்ச்சி. ஒரு நாளைக்கு முன்னாடியே சேர்ந்து ஃபிரௌன் சொல்றான், ஃபஜ்மிஉ கைதக்கும், உங்கள் சூழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து செய்யுங்கள். யாரும் இதுல உள்ள ஃப்ராட் என்ன செய்யக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஒருங்கிணைந்து திட்டமிட்டு செய்யுங்க. சும்மா சஃபா, அணிவகுத்து வாருங்க. அந்த மைதானத்துக்கு வரும்போது அணிவகுத்து என்ன செய்யணும், வரணும், கரெக்டா பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நம்ம சொல்றாங்களா இல்லையா, மேஜிக் காட்டுறாங்களா இல்லையா, மேஜிக்னு சொன்னா தப்பு கிடையாது. இது எனக்கு ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்லிட்டா வச்சுக்கிறீங்க, அங்க என்ன செஞ்சிருது வந்து ஷிர்க் என்ன செஞ்சிருது, கலந்தது. இப்ப சாய்பாபா இருக்காரு, அவர் என்ன செய்வாரு, உயிரோடு இருக்கும் போது இப்படி சுத்துவாரு, கையில ஹெச்எம்டி வாட்சி வந்துடும். ஹெச்எம்டி கம்பெனி வாட்சி மட்டும்தான் வரும், வேற கம்பெனி வாட்சி வராது. அப்ப எப்படி அவர் எடுக்கிறாரு, அதுதான் திறமை. எப்படி எடுக்கிறார், நம்ம கண்களுக்கு மறைக்கிறாரு பாத்தீங்களா.
அதுதான் திறமை. இப்படி எடுத்தவன தங்க செயின் வருது பாத்தீங்களா, அதுதான் திறமை. இன்னொரு ஆள் என்ன செஞ்சாரு, வயிற்றுல இருந்து லிங்கத்தை எடுத்தாரு. அது எப்படி உள்ள கொண்டு போறாரு, எப்படி எடுக்கிறாருங்கிறத நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ வயிற்றுல இருந்து லிங்கம் முளைக்கவா செய்யும்? எதுவுமே இல்லாம தங்க செயின் வரவா செய்யும்? கிடையாது. லிங்கத்தை அவர் என்ன செய்யறாரு, ரகசியமா உள்ள வாய்க்குள்ள மறைச்சு வச்சு எடுக்கிறாரு. செயினையும் வாட்சியோ, அதுதான் அவர் இவ்வளவு பெரிய முடி வச்சிருப்பாரு சாய்பாபா, ரகசியமா மறைச்சு வச்சு எடுக்கிறாரு. அப்பாவி மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, அவர் எந்த விதமான மூலப்பொருளும் இல்லாம என்ன செஞ்சிடறாரு, வாட்சியை உண்டாக்கிறாரு. சரி, இதை நம்ம செய்ய முடியுமா? நாம ட்ரைனிங் எடுத்தா செய்யலாம். இது எப்போ ஷிர்கா மாறும், அந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இது எனக்குள்ள தெய்வீக சக்தியும் சொல்றான்னு வச்சுக்கிறேங்க, அப்ப அது என்ன செஞ்சிடும், முஷ்ரிக்கா மாறி. ஒருத்தன் இதை படிச்சுட்டு நானும் வாட்சி எடுப்பேன் பாருங்க மேஜிக்னு சொல்றான்னு வச்சுக்கிறேங்க, இவன் முஷ்ரிக்கா என்ன செய்ய மாட்டான், ஆக மாட்டான். அப்ப சிஹிர் என்பதுல மறைமுகமாக ஒரு பாதிப்பு உண்டாக்குவது, அதுக்காண்டி அதை தனக்குரிய தெய்வீக சக்தியா காட்டுவதற்காக அதுல என்ன செய்யறது, ஷிர்க நுழைக்கிறது. நான் எனக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்றது, அதை ஷிர்கான வாசகங்களை சொல்றது, ஒரு மந்திரம் போடுற மாதிரி என்ன செய்யறது காட்டுறது. நம்ம ஊர்ல சில ஜாம்பவான்கள் மூத்தாயிட்டாங்க, மெடிக்கல்ல போய் என்ன செய்யறது, புருஃபன் மாத்திரை, பயங்கர வலி நீக்கி மாத்திரை எல்லாம் எடுத்து அதை இடிச்சு இந்த சக்கரை சாம்பலோட கலந்து எவனாவது தலைவலி வயிற்று வலியும் போவானா இல்லையா, அவனுக்கு இதை போட்டு அவுளியா பழக்கத்தால குணமாயிருமா, அவன் செத்தும் போயிடுவான் அந்த வலி மாத்திரையை தின்னு. வலி மாத்திரையே எவ்வளவு டோஸ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் டாக்டருக்கு தான் தெரியும். இந்த அயோக்கியங்க கொடுக்கறது அவன் தின்னுட்டு கொஞ்ச நாள் மூத்தாவும் போயிடுவான், அவனுக்கு தெரியாது இவன் தந்த மாத்திரை தான் நமக்கு இவ்வளவு பெரிய கிட்னி அடிச்சுட்டு, இவன் தந்த அந்த பொடி தான் நம்ம கிட்னி அடிச்சு, அவனுக்கு என்ன தெரியாம அப்பாவில அவன் போய் என்ன செய்யறான், அவுளியா பழக்கத்துன்னு வாங்கி தின்னுறான். அந்த ராஸ்கல் என்ன பண்றான், மெடிக்கல்ல போய் எது கூடுதல் வலியோ வலி மாத்திரையோ அதை ஃபுல்லா எடுத்து இடிச்சு இவன் சக்கரையில கலந்து கொடுத்ததெல்லாம் இவன் தின்னு பார்த்தான், ஆகா ரொம்ப கைகாலெல்லாம் முட்டுக்கால் வலிதான் இல்லையே, ரொம்ப சூப்பரா இருக்குத அப்படியே அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஒரு வாரம் 10 நாள் பொட்டு கொடுக்குன்னு போயிடுவான், 6 மாசத்துக்கு போய் சேர்ந்துருவான். அவனுக்கு தெரியாது, அவன் தெரியுமா இவன் தந்த மாத்திரை தான் கிட்னி அடிச்சது, இவன் தந்ததான் இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாச்சுன்னா மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏதோ விதின்னு போய் என்ன செய்வாங்க, நம்ம அடக்கம் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான முறையில ஒரு பாதிப்பை உண்டாக்குறது தான் சிஹர் என்பது. அதுல இவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, மெடிக்கல்ல போய் வலி மாத்திரை வாங்கி கழிச்சு கொடுத்துட்டு அவுளியாக்கு சக்தி இருக்குது, எனக்கு பவர் இருக்குன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது எல்லா அயோக்கியர்களும் செய்யக்கூடிய வேலை. அப்ப சிஹர் என்பதை விளங்கிக்கணும். அது சில நேரங்கள்ல மறைமுகமாக பாதிப்பு உண்டாக்குவார்கள், சில நேரங்கள்ல அது என்ன செய்வாங்க, ஷிர்க கலந்து கொள்வாங்க. அல்லாஹ் மாதிரி எங்கோ உட்கார்ந்து கொண்டு எந்த தொடர்பும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி எதுல கிடையாது, சிஹர்ல கிடையாது. அப்ப சுலைமான் நபி காலத்துல ஷைத்தாங்க என்ன செஞ்சாங்க, இந்த சூனிய கலையை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அதை கற்றுக் கொடுத்துட்டு சுலைமான் நபி தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க சொன்னாங்க. அப்ப அதை அல்லாஹ் மறுக்கிறான், வமா கஃபர சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு என்றாலும் அந்த ஷைத்தான்கள் சூனிய கலையை கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா, அவங்கதான் காஃபிராக இருந்தாங்க. அல்லிமுன நாஸ ஸஹர், மக்களுக்கு என்ன செய்தார்கள், சூனிய கலையை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வமா உன்சில அலல் மலக்கைன், அதே போன்று இந்த சூனிய கலை ஜிப்ரீல் மீகாயில் 2 மலக்குமார்கள் மீது அருளப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் மறுக்கலாம், 2 மலக்குமார்கள் மீது இந்த சூனிய கலை அருளப்படவில்லை. பாபில ஹாரூத் மாரூத், பாபிலோன் நகரத்துல இருந்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் செஞ்சாங்க, மக்களுக்கு சூனிய கலையை கற்றுக் கொடுத்தார்கள். வமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர், அவங்க யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் நாங்க ஒரு சோதனையா இருக்கிறோம் நீ மறுத்துறாதன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அவன் அதை படிக்கிறது ரொம்ப உறுதியா இருக்கானான்னு சொல்லி. இப்ப என்ன செய்வாங்க, ஒருத்தனை போய் ஆனா கொஞ்சம் கஞ்சா கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்கலாம் வச்சுக்கிற, கஞ்சா பேர் விட்டா டேய் இது உடம்பு கேடுடா மோசம்னான்னு சொல்லி பார்ப்பான். எதுக்கு சொல்லுவான், அவன் திருந்தணுங்கிறதுக்காண்டி இல்லை, அது இவன் எப்படி இப்படி சொன்னா அவன் எப்படி எடுக்கிறான். ஆனா இல்லைண்ணே அது பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் வச்சுக்கிட்டுங்க, இவன் நம்ம ஆளு. அப்ப அவனுக்கு என்ன செய்வோம், நம்பிக்கைக்குரிய ஆளு, வியாபாரம் பண்றதுக்கு என்ன செய்ய தோதுவாரு. அந்த மாதிரி 2 ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க, எவனா சூனிய கலையை கருத்து வரான் வச்சுக்கிடுங்க, நாங்களே சோதனை காஃபிரா பெறாதம்பாங்க. அதை மீறி எங்களை சொல்லித்தான்னு கேட்டா வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னோன்னா அல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, அப்படி இருந்தும் 2 பேட்ட அவங்க இப்படி சொல்லும்போது சில பேர் கற்காம போயிடுவாங்க, சூனியத்தை கற்கவும் செய்வாங்க. இன்னும் சில பேர் எதை கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை செய்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலை தனி கலை. ஒரு பேச்சுக்கு சூனியம் என்று வைத்துக் கொண்டாலும் அது எந்த மாதிரி பவர் உள்ளது கிடையாது, அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்குறது அல்ல. மறைமுகமான முறையில
பாதிப்பை உண்டாக்குறது, பாதிப்பு உண்டாக்கிட்டு சில ஷிர்கா நம்பிக்கைகள் உள்ள என்ன செய்யறது, போத்துறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமாஹும் பில் ஆர்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது. ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு தீங்கு உண்டாக்கன்னா அது தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். ரெண்டும் செய்ய தொடர்பு இல்லாம என்ன செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க. தொடர்போட என்ன அர்த்தம், நம்ம ஈஸியா புரிதல் தான். ஒரு கல்லை விட்டு அடிக்கிறோம், அது மேல வந்து படுது, நமக்கு காயம் ஏற்படுது. ஒரு கத்தியை வச்சு குத்துனா காயம் ஏற்படும். நம்ம திட்டும் போது நீங்க பக்கத்துல இருந்து கேட்டா தான் நமக்கு என்ன செய்யும், கோபம் ஏற்படும். எங்கேயோ ஒரு ஆளு துபாயில இருக்கிறாரு, இங்க உட்கார்ந்து அவரை திட்டுறோம் வச்சுக்கிறீங்க, இந்த செய்தி அவருக்கு போகவே இல்லை, அவருக்கு ஏதாவது உண்டாகுமா, ஒண்ணும் உண்டாகாது. அப்ப திட்டும் போது ஒருவர் கேட்பதுதான் அந்த தொடர்பு, அதை பார்ப்பதுதான் தொடர்பு. அதே போன்று ஒரு கல்லை விட்டு கத்தியை வச்சு துப்பாக்கியை வச்சு அடிக்கும் போது அது மேல வந்து டச் ஆகணும். டச் ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன செய்யணும், இருக்கும். அப்போ ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு உண்டாக்கணும்னா 3 தன்மை இல்லாமல் பாதிப்பு உண்டாக்க முடியாது. அதை தாண்டி பாதிப்பு உண்டாக்கக்கூடிய சக்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி. அப்ப எங்கோ உட்கார்ந்துட்டு மந்திரம் போட்டா நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக சொல்றாங்க பாருங்க, அது எல்லாம் ஷிர்கா நம்பிக்கை. அப்ப இந்த சிறுல என்ன இருக்குது, மறைமுகமா ஒரு பாதிப்பை செய்வான், அது தனக்குரிய தெய்வீக சக்தி என்ன செய்வான், பாதிப்பான். அந்த மாதிரி செய்யும் போது அது குஃப்ரா ஷிர்கா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அப்ப அவன் என்னதான் சிகிர்னால ஒரு மறைமுகமா நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முனைந்தாலும் வமாஹும் பில் ஆரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க முடியாது. அது மனித சக்தியால் உண்டாக்கக்கூடிய பாதிப்பு தான். அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடியது, மறுமையில நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அவங்களுக்கு இந்த உலகத்துல எந்த பயனும் அளிக்காததை கற்றுக்கொண்டார்கள். யார் வந்து இந்த சூனிய கலையை யார் விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான பாக்கியமும் இல்லை. சூனியத்தை வாங்கி கொண்டாலும் சரி, அது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொண்டாலும் சரி, அவங்களுக்கு மறுமையில எந்த பாக்கியம் கிடையாது. ஏன்னா அந்த குஃபுர் ஷிர்கை கலந்துதான் என்ன செய்யறான், அவன் வந்து பாதிப்பு உண்டாக்க முனைகிறான். அவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களை எதற்கு பகரமாக விட்டு விட்டார்களோ அது ரொம்ப கெட்டது. லவ்கானு யாலமூன், அவர்கள் அறிபவர்களாக இருந்தால் இதை என்ன செய்திருப்பார்கள், புரிந்திருப்பார்கள். அன்னகும் ஆமனோ தகவ் லமசூபத்தும் மின் இன்தில்லாஹி கைர். அவர் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி நடந்தால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கூலி அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். லவ்கானு யாலமூன், அவர்கள் அறிவோராக இருந்தால் இதை தெரிந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ சுலைமான் நபிக்கும் சூனிய கலைக்கும் என்ன கிடையாது, எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. சூனியம் என்றால் மறைமுகமான முறையில் பாதிப்பு உண்டாக்குவது, அது ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை என்ன செய்ய முடியாது, வெளிப்படையா கண்டுபிடிக்க முடியாது. அதுல எவன் ஷிர்க கலந்து அந்த காரணத்தை தனக்குரிய தெய்வீக சக்தியா வாதிக்கிறானோ அவங்க வந்து முஷ்ரிக்கா என்ன செஞ்சிருவாங்க, ஆயிடுவாங்க. நபிகள் நாயகமுடைய வாதிக்கிற இந்த சிகிர் எல்லாத்தையுமே பெரும்பாவத்துல ஒன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஜோசிய கலை எல்லாமே அந்த மாதிரி ஷிர்கான சிகிர்ல உள்ளதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொடிய பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. இதோடு நம்ம என்ன செய்யறோம், சுலைமான் நபி வாழ்க்கையை வரலாற்றை நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக.